தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அவன் விசிட் பண்ணி வந்தாக்க அவனுக்கு இங்க இடம் இருக்கக்கூடாது. அவனை துரத்துல கர்த்தரை உயர்த்துறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, அவருடைய சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல், இதை நீங்க அறிக்கையிட உங்க பக்கமே வரமாட்டான். ஏசாயா 53வது அதிகாரத்துல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்ம அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. நான் வசனத்தை கடகடன்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த சூழ்நிலை வர்றப்ப, சரீரத்துல வியாதி வர்றப்ப, மனசுல ஒரே போராட்டமா இருக்கிறப்ப, அதை விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா ஆவியானவருக்குள்ள நிறைந்து கொண்டு வசனத்தை நீங்க நோக்கி பார்த்த விடுப்பாடு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கெல்லாம் மேலதான் என்னைய வச்சிருக்காரு, சகலத்தை என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள உண்டாகும். இப்ப யோவான் 19ல 2வது வசனம், போர் சேவகர்கள் முள்ளினால் ஒரு கிரீடத்தை செய்து இயேசுடைய தலையில வைத்து அடித்தார்கள்னு இருக்கு. இயேசுடைய தலையில அதை வச்சாங்க அப்படின்னா அது சாபத்துக்கு அடையாளமா இருக்கு. இயேசு சிலுவையில அவர் தொங்கி கொண்டிருக்கிற பொழுது ஏற்கனவே அவருடைய சரீரத்தெல்லாம் உழுத நிலம் போல ஆக்கிட்டாங்க. அவருடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் சிந்திருச்சு. அவர் கெத்செமனேல ஜெபம் பண்றப்பே வேர்வையெல்லாம் ரத்தமா வெளியே வந்தது. கடைசியில அந்த இருதயத்துல கொஞ்சம் ரத்தமும் ஜலமும் அங்க தண்ணி இருந்திருக்கு. அதையும் ஒருத்தன் ஈட்டியில குத்தி அவன் அப்படியே அந்த இது கீழே சிந்தப்பட்டது. அவன் மேல விழுந்து அவன் சுகமாயிட்டான். அடுத்து பூமி மேல எல்லா ரத்தமுமே சிந்தப்பட்டது. ஏன்னா மனுஷர் மேல பூமியில இருக்கிற எல்லா சாபத்துக்கும் பரிகாரம் அவர் செய்து முடித்து விட்டாருங்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. இப்ப ரெண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவருடைய கிருபையை அறிந்திருக்கிறோம். தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறாரு, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறாரு. என்னுடைய சிநேகிதர்னு சொல்றாரு, என்னுடைய சீசர்கள்னு சொல்றாரு. இப்படி அவர் கிருபை நமக்கு செஞ்சிருக்கார். கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தருத்தரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தருத்தரர் ஆனாரே.